ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே சீரிஸோட நேம் வந்து இர்ரெகுலர் மேஜிக் ஸ்கூல்ன்ற அனிமே சீரிஸோட 5th எபிசோடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ண நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போற வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த சீரிஸோட நேமே கொஞ்சம் லாங்கா இருக்கிறதுனால நான் ஷார்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். அதனால யாரும் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. அது மட்டும் இல்லாம இந்த எபிசோட்ல இருந்து நிறைய விஷயத்த நான் உங்களுக்கு எளிமையா சொல்ல பாக்குறேன். ஏன்னா நம்ம ஹீரோ நிறைய ஸ்பெல்லோட நேம்லாம் சொல்லுவான். அதெல்லாம் உங்களால புரிஞ்சிக்க முடியாது. கன்ஃபியூஷன் ஆயிடுங்க. அதனால நான் அப்படியே தமிழ்ல சும்மா சிம்பிளா சொல்லிடுறேன். இந்த எபிசோட்ல வேற லெவலா இருக்கும் கைஸ். அதனால யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்குது. அதனால சரி வாங்க நம்ம ரொம்ப பேசாம கதை உள்ள போலாம். இந்த எபிசோட்ல ஹீரோவும் அவனோட ட்ரைனிங் பிராக்டிஸ் பண்ணும்போது அது எப்படியோ ஒரு வழியா முடிக்க பரவாயில்லடா 90-40 மில்லி செகண்ட்ஸ் தான் ஒரு வழியா நீ கிளியர் பண்ணிட்டேன் தட்சுயா. ஆமா, ஃபைனலி என்னோட 3வது ட்ரைல நான் இதை கிளியர் பண்ணிருக்கேன். சரி தட்சுயா, உண்மையிலேயே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்ககிட்ட இருக்கிற பவரை நீ சரியா பயன்படுத்த மாட்டேற. அப்படி இல்லைன்னா எல்லாரும் ஏமாத்த நினைக்கிறேன்னு புரியல. என்ன சொல்ற? ஆமாண்டா, ஏன்னா உன்னோட ஃபர்ஸ்ட் ட்ரைலயே நீ நல்லா பண்ணிருப்ப. பட் நான் அந்த ஸ்பெல்ல நீயே வேணும்னே கேன்சல் பண்ணியா என்னன்னு தெரியல. அதனாலதான் சொல்றேன், நீ நினைச்சா நல்லா பண்ணிடுவேன். பட் ஆனா யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறியா என்னன்னு புரியல. அதெல்லாம் கிடையாதுப்பா. ஆனா இருந்தாலும் உன்னோட கண்ணு உனக்கு பயங்கரமான பவரை கொடுக்குது போல. உண்மையிலே நீ நல்லவதான். மத்தவங்களோட ஸ்பெல்ஸ் எல்லாமே உன்னால விசிபிளா பார்க்க முடியுது. அந்த மாதிரியான பவர் உன்னோட கண்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னோட பவர்ஸ் நான் பக்குவமா பயன்படுத்துறதுக்கான காரணம், ஒரு முட்டையை நீ இந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு வைக்கும் போது அதை ஒழுங்கா வைக்கணும். அப்படி இல்ல நீ சரியா வைக்கலன்னா அந்த முட்டை உடஞ்சிருச்சுன்னா அந்த மாதிரிதான் என்னோட பவர் நான் எதிரிகளுக்கு எதிராக பயன்படுத்தும் போது அவங்க தப்பி தவறி உயிர் இழந்துடக்கூடாது. அதுக்காக தான் நான் அந்த மாதிரி பயன்படுத்துறேன். பரவாயில்லடா, என்னோட கண்களை பத்தி நீ எனக்கு நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்கேன். அப்படின்னா நான் எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணலாம். நிறைய பேர் என்ன புகழ்ந்து தள்ளுவாங்க. இதனால நான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இந்த ஸ்கூல்லயே செகண்டரியா நான் தான் ரொம்ப ஃபேமஸான ஆளா மாறிடுவேன். அப்ப எரிக்காவும் என்ன மியூசிக்கு ஏன் இவ்வளவு ஓவர் எக்ஸைட்டடா நடந்துன்னு இருக்க? அப்ப இவங்க பேசின விஷயத்த எல்லா ஸ்டூடெண்டும் இப்ப கேட்டு இருக்காங்க. உண்மையிலேயே மியூசிக்கியோட பவர் நல்ல பவர் தான். அவளோட கண்களை வச்சு என்னோட பவர்ஸை கணிக்க முடியும். பட் ஆனா என்னோட பவரை ஃபோர்ஸ் பண்ணி யாராச்சும் யூஸ் பண்ண சொன்னாங்கன்னா என்னால பயன்படுத்த முடியாது அப்படின்னு அவனும் ஒருத்தங்க நினைச்சு பாக்குறான். அதுக்கப்புறம் நம்ம மீபு செம்பாய் கிட்ட நம்ம ஹீரோவும் மறுபடியும் கஃபேல வந்து பேசினிருக்கான். அப்ப அவங்களும் முதல் விஷயம், நாங்க எல்லார்கிட்டையும் மேஜிக்கை யூஸ் பண்ண மாட்டோம்ன்றத இந்த ஸ்கூல் ஃபுல்லா தெரியப்படுத்தணும். ஆனா கிட்டத்தட்ட அது இப்போ அது மட்டும் போதாதுன்றது எனக்கு தெரியுது. இந்த ஸ்கூல் எங்களோட நிலைமைய இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி எங்களுக்காக பேசினா நல்லா இருக்கும். சரி, குறிப்பா அவங்க எதை இம்ப்ரூவ்மெண்ட் உங்ககிட்ட பண்ணோன்றத நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அது எங்களோட எல்லா விதத்திலயும் தான்டா நிறைய விஷயம் மாத்தணுமே. லெசன் 1, லெசன் 2, அப்புறம் மாணவர்களுக்கு இடையில இருக்கிற அந்த வேறுபாடு, அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸோட போஸ்டிங், வேற எதனா பற்றாக்குறையா இருக்குது அவங்களுக்கு. அந்த மாதிரியான எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லுங்க. அதை போயிட்டு நான் அந்த கமிட்டி முன்னாடி வைக்கிறேன். ஆனா நீ அந்த அளவுக்குலாம் சொல்ல தேவையில்லடா. அப்பனா உங்களோட கிளப் எப்படி நீங்க தொடங்க போறீங்க, அதோட ஒர்க்ஸ்னா என்னவோ அதை பத்தி பேசுங்க. உங்களோட கென்சோ அணிக்கும் அதுக்கு இணையா இருக்கிற அந்த கெண்டோ அணிக்கும் உங்களுக்கு தனியா ஒதுக்கப்பட்டிருக்க விஷயங்களை பத்தி சொல்லுங்க. ஆனா எனக்கு இதுல அவங்கள பத்தின எந்த விதமான டீட்டெயில்ஸும் தேவையில்லை ஷீபா. ஒன்னு புரிஞ்சுக்கோங்க மீபு செம்பாய், நம்மளோட இந்த மேஜிக் காலேஜ்ல ஒரு பிரான்ச்சா தான் இந்த ஸ்கூல் செயல்படுது. அதுலயும் முக்கியமா இந்த ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான வசதிகளும் இருக்குது. எல்லா விதமான லெசன்ஸும் நடத்திட்டு தான் இருக்காங்க. அதனால உங்களுக்கு எந்த விதமான குறையும் இருக்காது நான் நம்புறேன். ஆனா நீங்க ஏன் தெரியல கிளப் ஏதோ புதுசா ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு என் கிட்ட இப்ப வந்து பேசினிருக்கீங்க. உண்மையிலேயே உங்களோட பிரச்சனை என்னன்றத உண்மையா சொல்லுங்க. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் இப்ப கிளம்புறேன், நீங்க பொறுமையாவே சொல்லுங்க அப்படின்னு அவனு கிளம்ப. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கால் வருது திடீர்னு. பார்த்துட்டு அவங்களும் ஷாக் ஆக. அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம்ல ஹீரோவோ கிளம்ப போகும்போது அந்த டைம் கிளாஸ் ரூம்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. எல்லா மாணவர்களும் கவனமா கேளுங்க. நம்மளோட ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இடையிலான பாகுபாட ஒழிக்கிற கிளப்பை சேர்ந்த மெம்பர்ஸ் நாங்க மெம்பர்ஸா ஸ்டூடெண்ட் கவுன்சில் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக கொஞ்சம் அவகாசம் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாம நார்மல் ஒர்க் கமிட்டி சேர்ந்தவங்களுக்காக இப்ப நாங்க பேச போறோம் அப்படின்னு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துங்குது ஸ்டூடெண்ட் கவுன்சில. இப்ப எல்லாரும் தடுத்து நிற்க இன்னொரு பக்கம் சரியா ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். என்னாச்சு, என்ன பிரச்சனை, ஏன் அந்த மாதிரி மைக்ல அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க? சரிடா, ஒண்ணு இல்ல, பொறுமையா சொல்றோம். எப்படியும் அவங்களோட எலக்ட்ரிக் கனெக்ஷன் நாங்க கட் பண்ணிட்டோம். அதனால அவங்களால இதுக்கு மேல அந்த மைக்ல ஒளிபரப்ப முடியாது. ஓ, இதுதான் அந்த டெலிகாஸ்ட் ரூமா? இதை வெளியில இருந்து திறக்க முடியல. விஷயம் என்னன்னா அவங்க இந்த ரூமுக்கான மாஸ்டர் சாவியை திருடி அவங்க தான் வச்சுன்னு இருக்காங்க. அப்பனா இவங்க எல்லாரும் குற்றம் செஞ்சிருக்காங்களா? சரி விடுங்க, இந்த விஷயத்த நம்ம புத்திசாலித்தனமா தான் தீக்கணும். சரி லீடர் ஜுமான்ஜி, இதை பத்தின உங்களுக்கான கருத்து எதனா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அவங்க கிட்ட எந்த விதமான பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அதுல எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதனால அவங்க கிட்ட இருக்கிற ப்ராப்ளம்ஸை கேட்டுக்கின்னு இதை நம்ம சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். அப்படின்னா நாங்க எல்லாரும் சும்மா நிக்கணும்ன்றீங்களா? இல்ல, எனக்கு ஒண்ணுமோ ஒரு முடிவு எடுக்க முடியல. அது மட்டும் இல்லாம இவங்க பண்ண இந்த தப்பை என்னால தண்டிக்காமையும் இருக்க முடியாது. சரி, இதை எப்படியாச்சும் தடுக்கிறதுக்கான ஒரு வழியை யாராச்சும் யோசிங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அந்த டைம் யோசிக்கிறான். அப்ப அவனும் ஒருத்தன் கால் பண்ண, மீபு செம்பாய், இப்ப நீங்க தானே உள்ள இருக்கீங்க,
இருக்கீங்க, நான் தான் இது சீப்பா பேசுறேன். நீங்க இந்த டெலிகாஸ்ட் ரூம்ல தானே இருக்கீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க? சரி விடுங்க அனுதாச்சி, தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ணாம இந்த சூழ்நிலையை அமைதியா முடிக்கப்படுங்க. உங்களோட பிரச்சனைன்றதை பேசி தீர்த்துக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம், லீடர் ஜியோ மோஞ்சி உங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக ஒத்துக்கினாரு. அதனால தயவு செஞ்சு வெளியே வந்துருங்க. அந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான டைமிங் டேட் எல்லாமே நம்ம பேசிக்கலாம். எல்லாம் முடிஞ்சிருச்சு சார். நீங்க இன்னொரு ரிப்போர்ட் கொடுக்க. என்ன சொல்ற? சயாகா மீபு தான் உள்ள இருக்காளா? ஆமா, அவகிட்ட நான் தனியா பேசும்போது அவளோட நம்பர் என்கிட்ட கொடுத்தா. அது மூலியமா தான் இப்ப நான் அவளுக்கு கால் பண்ணி கேட்டேன். உண்மையிலே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுன்னு. நல்ல வேலை அவளோட நம்பர் என்கிட்ட இருந்தது. அப்ப இரவும் இப்ப அவங்க எல்லாருமே வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். ஆனா டே, இப்பதானே போன்ல சொன்னேன் பேச்சுவார்த்தை நடத்திக்கலான்னு. நான் சொன்னது மீபுக்கு மட்டும்தான். மீபு மட்டும் தான் என்கிட்ட வந்து பேசினாங்க. அதனால அவங்க ஒருத்தங்களுக்கு மட்டும் தான் அதை தரணும். மேக்கும் டென்ஷன் ஆயிட்டு, அண்ணா அப்படின்னா உனக்கு மீபுவை பிடிச்சிருக்குதா? அவளோட நம்பரை நீ எப்படி வாங்குவ? பிரைவேட் நம்பர்ல வாங்கி பேசினிருக்கியா? அப்படி நீ இவ்வளவு கடுப்பாயிடு. சரி, நம்பர் வாங்குறதுக்கு ஒரு பிரயோஜனமான விஷயம் இப்ப நடந்துருச்சு. அதனால நான் உன்னை சும்மா விடுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இவங்களும் அந்த டோரை திறந்து உள்ள போயிட்டு இவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம மீபுவும் நம்ம ஹீரோ வந்து அடிக்க ஹீரோவும் தடுத்துறான். மீபு கொஞ்சம் அமைதியாரு, பேச்சுவார்த்தை தான் நடத்தணும்னு சொல்லிட்டோம்ல. லீடர் நீங்களா? நீ கவலைப்படாத, உன்னோட ரெக்வஸ்ட்டை நாங்க கண்டிப்பா கேட்போம். ஆமா, கண்டிப்பா உங்க கூட நாங்க பேச்சுவார்த்தை பண்ணதுக்காக தயாரா இருக்கோம். எங்களோட சார்புல இருந்து கண்டிப்பா நீ எங்க கிட்ட உன்னோட ப்ராப்ளம்ஸ் சொல்லலாம். பிரசிடென்ட் நீங்களா? ஆனா அதுக்கு நீ எங்க கூட கொஞ்சம் வந்து ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து பேச்சுவார்த்தை நடத்தின்னு இருக்காங்க. ஹீரோவும் இதை பார்த்துன்னு இருக்கான். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில இவங்க கிளம்பி வரும்போது பிரசிடென்ட் பார்த்துட்டு இவங்களும் ஒன்னா வரும்போது, பிரசிடென்ட் நேற்று என்ன ஆச்சு அந்த விஷயம்? அவளுக்கு நிறைய விதமான குறைகள் இருந்தது, அது எல்லாமே சொன்னான். பட் ஆனா அதனால நம்மளால நிறைவேற்ற முடியும். இருந்தாலும் இவங்க இந்த மாதிரி பண்றதுனால நம்மளோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்கு தான் கொஞ்சம் கெட்ட பேர் வரும். அது மட்டும் இல்லாம மற்ற ஸ்கூல்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மள கொஞ்சம் கேவலமா பேசி பாப்பானுங்க. இமேஜே டேமேஜ் ஆயிடும். இது எப்படியாச்சும் இன்னும் கொஞ்சம் காலங்கள்ல மாத்தி ஆகணும். இந்த நிலைமைய நம்மளோட ஸ்கூல் தான் பெஸ்ட்ன்றதை எல்லாருக்கும் நிரூபிக்கணும் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு வரேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் சாயங்காலம் ஸ்கூல்ல வரும்போது அந்த டைம் நேத்து அந்த பிரச்சனையை பத்தி தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வெறுவெறுன்னு பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஸ்டூடெண்ட் கவுன்சில் லீடர் சொன்னபடி நாளைக்கு லெசன் 1 லெசன் 2 ஸ்டூடெண்ட்ஸோட செக்கப்புக்காக நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்த போறோம், அதுல எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கினேன். ஆமா கண்டிப்பா கலந்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹீரோ வரும்போது நம்ம மியூசிக்கையோட குரல் தான் கேக்குது. அவனும் அங்க பார்த்தா அந்த டைம் மியூசிக் கிட்ட யாரோ ஒருத்தங்க பேசின்னு இருக்காங்க. அப்ப அவங்களும் ஒரு நிமிஷம் எனக்கு வழி வரீங்களா, நீங்க சொல்ற ஆளு நான் இல்ல. அப்ப அந்த டைம்ல நம்ம ஹீரோவும் வந்துட்டு மியூசிக்கி தட்சுயா, அப்ப இவனை பார்த்தா இவன் தானே அவன் அப்படின்னு. அன்னைக்கு ஹீரோவை அட்டாக் பண்ண வந்த இவன் தான் சொல்லிட்டு இவன் கெஸ்ட்ல பாக்குறான். நான் டிசிப்ளின் கமிட்டி மெம்பர் ஒருத்தன், நீங்க எதுனா இங்க மியூசிக்கி கூட பிரச்சனை பண்றீங்களா? அப்படி அவங்களுக்கு தொல்லை கொடுத்தீங்கன்னா உங்களை நான் ஆர்ஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரும். சரி மியூசிக்கி, இப்போ டைம் நல்லா இருக்குது, நான் இன்னொரு முறை வந்து பேசுறேன் அப்படின்னு அவனும் கிளம்ப. மியூசிக்கி யார் இது? இவரு கெண்டோ கிளப்போட கேப்டன், இவரோட பேர் தான் கீனோ சுகாசா. அவர் என்ன போலவே பவர் சென்ஸ் கொண்டவரு. அப்ப ஹீரோவும் கன்ஃபார்ம் அவனோட ஸ்டைலுக்காகலாம் அந்த கண்ணாடியை போடலன்றது எனக்கு இதுல இருந்தே தெரியுது. அவர் இப்ப என்கிட்ட ஹைப்பர் சென்சிட்டிவ், அதால பாதிக்கப்பட்ட மத்த ஸ்டூடெண்ட்ஸ் கிளப்ல சேர விரும்புறியா நீ என்ன கேட்டாங்க. ஓ அப்படியா? ஆனா எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்ல, எனக்கு 1008 வேலை இருக்கிறதுனால நான் அதுக்கு ஒத்துக்கல. அதுக்கப்புறம் ஹீரோவும் சுகாசாவா அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு ட்ரைனிங் கொடுக்குற அவனோட அந்த மாஸ்டர் கிட்ட தான் வந்திருக்கான். ஓ அவனை கேக்குறியா? முன்னாடி எல்லாம் அவனை கீனோ கமோனோன்னு கூப்பிட்டு இருந்தாங்க. நான் தெரிஞ்சுக்கின வரைக்கும் அவனோட பேரண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம அவனோட கிராண்ட் பேரண்ட்ஸ் யாருக்குமே மேஜிக்ல அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லடா. அதனால அவன் ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து தான் வந்தவன். ஆனா உண்மையிலேயே அவன் ஒமியோஜின் குடும்பத்தோட ஒரு பிரான்ச் தான். அவன் ஒரு கமோ ரீஜியனை சேர்ந்தவன். அவன் கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் எபிலிட்டி அவனோட கண்கள் தான். அது எல்லாமே அவனோட முன்னோர்கள் கிட்ட வந்த பவர்ஸ் தான். மியூக்கியும் அப்பனா மாஸ்டர் உண்மையிலேயே சுகாசா பத்தின எந்த டீடைல்ஸ்னா உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். அவனோட மதரோட 2வது ஹஸ்பண்டோட பையன் தான் இவன். உண்மையிலேயே அவங்களோட மதர் ஜப்பானோட பிளான்ஜின் கிளானோட தலைவரா இருக்காங்க. அவங்களோட கிளானை சேர்ந்தவங்க ரகசியமான வேலைகள்ல ஈடுபடுறதா எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் அப்பப்போ வரும். அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இன்னைக்கு நீ ஸ்கூல்ல நடந்த விஷயத்த சொல்லும் போதே எனக்கு தெரியுது இதுக்கு பின்னாடி அவன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வேற இடத்துல நாளைக்கு அங்க நடக்கிற நிகழ்ச்சியில நம்ம தான் ஒரு முக்கியமான வேலையை பண்ண போறோம் அப்படின்னு ஒருத்தன் சிரிக்க. அந்த டீம்ல நம்ம மீபு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியை நடந்துக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு பெரிய வெஹிக்கிளும் வருது. அப்ப அந்த நிகழ்ச்சியில இருக்கவங்களும் இந்த நிகழ்ச்சி நாங்க நடத்துறதுக்கான காரணமே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இடையில இருக்க அந்த பாகுபாடை பிடிக்கணும், அதுக்காக தான் இதை நாங்க நடத்தின்னு இருக்கோம். யாருக்கு இடையிலயும் பாரபட்சமே இருக்கக்கூடாது, தாழ்வு மனப்பான்மையோ இல்ல அதிகாரத்தாலேயோ யாரையும் ஒடுக்க கூடாது. அதுதான் எங்களோட முக்கிய குறிக்கோள். நம்மளோட இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் இருக்க மெம்பர்ஸ் யாருமே அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் இந்த இடத்துல கொடுக்கறது கிடையாது. எல்லாருமே நாங்க சமமா தான் நடத்துறோம். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் ஆன நீங்க தான் உங்களுக்குள்ள ஒத்துமையா இருந்து இந்த மாதிரியான பாகுபாடுகளை பார்க்காம இருக்கணும். இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் நம்ம ஸ்கூலுக்கு போடப்பட்டிருக்குது அப்படின்னு இவங்களும் ஒவ்வொருத்தரும் மேடையில் வந்து பேசின இருக்க. ஹீரோவும் கண்காணிச்சிருக்கான் எவனாச்சும் எதனா பண்ண போறானு. பிரசிடென்ட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை நான் முக்கியமா சொல்லிக்க விரும்புறேன். உங்களுக்கு இடையில இருக்க பாகுபாடை நீங்க தான் விதைக்கிறீங்க, நாங்க ஒன்னும் பாக்குறது கிடையாது. நாங்க எல்லாருமே சமமா தான் பாக்குறோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இடையில இருக்கிற அந்த பாகுபாடை நீங்க விதைக்கிறதுனால இதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால தயவு செஞ்சு யாரையும் நீங்க இழிவா பாக்காதீங்க. ஹை கிளாஸோ லோ கிளாஸோ அதெல்லாம் கிடையாது. நம்ம எல்லாருமே
ஒரே கிளாஸ் மட்டும்தான். நம்மளோட ஸ்கில்ல பொறுத்து தான் எல்லாருமே தனித்துவமா தெரியும். அதனால உங்களோட திறமைகளை இந்த ஸ்கூலுக்கு வெளிப்படுத்தி நம்ம ஸ்கூல் தான் இருக்கிறதுல பெஸ்ட்ன்றதை எல்லாருக்கும் நீங்க தான் நிரூபிக்க போறீங்க. நீங்க இல்லைன்னா இந்த ஸ்கூல்ல முன்னேற்றவே முடியாது. கன்ஃபார்ம் உங்களோட திறமைகளை இந்த ஸ்கூல் முன்னாடி நிரூபிச்சு மற்ற ஸ்கூலை நம்ம ஸ்கூலு கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளது தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியே ஆகணும். அந்த அளவுக்கு நீங்க தான் கொண்டு போட போறீங்க அப்படின்னு இவங்கள சொல்ல அதோட எல்லாரும் கிளாப்ஸ் கொடுக்குறாங்க. சரி, என்னோட வாய்ப்பு கொடுத்ததுக்காக உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்கேன். ஆனா எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல ஒண்ணுமா பாகுபாடு இல்லாத நிறைய பேர் தான் நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம். இதுல இருந்தே நாங்க தான் உங்களுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இவங்க பேசிட்டு போது சடனா பக்கத்துல ஒரு வெடி விபத்து நடக்குது. அந்த டைம் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருக்க ஒரு 2-3 பேர் கிட்ட கையில அந்த சிஐடி பேண்ட் தான் போட்டு இருக்காங்க. அவனுங்களும் ஏஞ்சி ஏதோ ஒரு டெரரிசத்தை பண்ண போக லீடர் அங்க போய் பாருங்க, ஹீரோ சிக்னல் கொடுக்க போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு அவங்களை பிடிச்சிடறாங்க. அப்ப அந்த டைம் ஜன்னல இருந்து ஒரு ஸ்மோக் பாம்பு விழ அதை தடுக்கலான்னு போகும்போது அந்த டைம் எல்லாரும் கிட்ட நெருங்காதீங்க, நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் பிரசிடென்ட் ஒரு ஸ்பெல்ல போட்டு அதை எங்கேயும் பரவாத மாதிரி பண்ணிடுறான். பயங்கரமான திறமையானதான் ஆளா இருக்கான். பரவாயில்லையே, இவனுக்குள்ள இவ்வளவு திறமையா சூப்பரான ஒர்க்கை தான் பண்ணிருக்கான் அப்படின்னு இவனும் நம்ம வைஸ் பிரசிடென்ட பார்த்து சிரிக்க அவனும் என்ன எனக்கு திறமை இருக்குது தெரியுதா அப்படின்னு அவனும் நம்பிக்கிறான். இப்ப அந்த இடத்துக்கு நிறைய மாஸ்க் போட்டவங்களும் கன் எடுத்துன்னு வர அப்ப நம்ம ஷிப்பிங் கமிட்டி சேர்மன் தான் அவங்க எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்க. மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அவங்க எல்லாரும் மூச்சு திணற வைக்க அதுக்கப்புறம் அவங்க பெரிய கலவரமே நடந்து இருக்குது. நிறைய பேர் ஒண்ணு கண் எடுத்துன்னு வராங்க. அந்த டைம் ஹீரோவும் சேர்மன் இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுருங்க, இதுக்கப்புறம் நான் போய் பாத்துருக்கேன், நீங்க எங்க இருக்கிற எல்லாரையும் பாத்துக்கோங்க அப்படின்னு அவனு கிளம்ப போக ஹீரோ நானும் வரேன் அப்படின்னு அவங்களோட தங்கச்சி வராங்க. அதோட இந்த இதுலயே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கப்புறம் ஆட்டோமே சூடு பிடிக்க போகுது. ஏன்னா தீவிரவாதிங்க வேற உள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ என்னென்ன பண்ணு தப்பிக்க போறான்றத பொறுமையா வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நிறைய எல் போடுற மேஜிக்ஸோட நேம் எல்லாம் சொல்லுவான். இதெல்லாம் சொன்னா கன்ஃபார்ம் உங்களால புரிஞ்சுக்கின்னு பார்க்கவே முடியாது. அதனால நான் சிம்பிளா எளிமையா சொல்லிடுறேன், யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போமா.